தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. குழந்தை இயேசுவில் நம்பிக்கையுள்ள இறை மக்களே, கிறிஸ்து இயேசு பாலனாய் யூதயாவில் ஞானிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். அவர்களை பாலனை தரிசித்த நாளை நமது திரு அவை இன்று திருக்காட்சி பெருவிழாவாக கொண்டாடுகிறது. தங்களுக்கு மட்டுமே தரப்பட்ட அடையாளமாக யூதர்கள் கருதிய வழிகாட்டு மின்மின் புற இனத்து மக்களாக கருதப்பட்ட ஞானிகளுக்கும் வழிகாட்டியதையே திருக்காட்சி பெருவிழா என்று நாம் அழைக்கிறோம். இவ்வாறு கிறிஸ்து என்னும் மெசியா யூத மக்களுக்கு மட்டுமானவர் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த இனத்திற்கும் அவர் சொந்தமானவர். யூத மக்களை மட்டுமே மீட்க வந்தவர் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த மனித குலத்தையே மீட்க வந்தவர் என்பதையே திருக்காட்சி பெருவிழாவானது வெளிப்படுத்துகிறது. பொன் அரசருக்கும் வெள்ளை போலம் மனிதருக்கும் சாம்பிராணி கடவுளுக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. இறைவன் ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கு மட்டும் மீட்பு அளிக்க இசையவில்லை, மாறாக பூமியில் தோன்றும் எல்லா மக்களும் ஜாதி, இனம், மொழி, நாடுகளை கடந்து இறை திட்டத்திற்குள் வர வேண்டும் என்பது திருவுளமாகிறது. கீழ்த்திசை ஞானிகளின் வருகை இந்த பேராவலை எடுத்து ஏம்புகின்றது. இவர்களே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் இயேசு என்றும் ஒளியை நோக்கி பயணித்தனர். எனவே பாலன் மெசியா உலக மீட்பர் என்பதை உணர்ந்து நாமும் குழந்தை உள்ளத்தோடு இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கலைத்து இறைவன் அருளும் மீட்பை பெற்றிட பாலன் இயேசுவிடம் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திரள உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினில் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திரள தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவி. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென்.
பார்க்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவனே. நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. இறைவாக்கினர் ஏசாயா இன்றைய முதல் வாசகத்தில் மெசியா வருகையின் போது எருசலேம் நகரில் நடைபெறும் நிகழ்வுகளை இங்கே அழகாக பதிவு செய்கிறார். கடவுளின் மாட்சிமை ஒளியை கண்டு பிற இனத்தவர்கள் அந்த ஒளியை தேடி வருவார்கள். செல்வங்கள் தேடி வரும். மக்கள் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவதைக் கண்டு எருசலேம் நகர் அகமகிழ்ந்திடும். அவர்கள் கடவுளை புகழ் பாடுவார்கள் என்று முன்னுரைத்ததை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவார்த்தைகள் 1 முதல். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவார்த்தைகள் 1 முதல். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவர் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களிடங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் 430.
துன்பத்திலே துவண்டு வாடும் ஏழை உள்ளங்களே, பாவத்திலே பரிதவிக்கும் இறைவன் சாயல்களே. துன்பத்திலே துவண்டு வாடும் ஏழை உள்ளங்களே, பாவத்திலே பரிதவிக்கும் இறைவன் சாயல்களே. கண் கலங்கிட வேண்டாம், உள்ள வருந்திட வேண்டாம். கண் கலங்கிட வேண்டாம், உள்ள வருந்திட வேண்டாம். நல்வரம் கொடுத்து வாழ வைக்க இயேசு பிறந்துள்ளார். நல்வரம் கொடுத்து வாழ வைக்க இயேசு பிறந்துள்ளார். ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ. பொழுது புலரும் நேரம் இது, தந்தானே 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 நான். பெண்கள் தாலாட்டு பாடுது, தந்தானே 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 நான். பூத்தூவி வானவர் உன்னை வாழ்த்தி பாடிட, பூத்தூவி வானவர் உன்னை வாழ்த்தி பாடிட. உன் சிரிப்போடு துயிலும் பாலனேசுவே யாராரோ, உன் சிரிப்போடு துயிலும் பாலனேசுவே யாராரோ. ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ. உள்ளத்திலே இறைவன் அரசு உதயமாகட்டும், நம் இல்லத்திலே இறைவன் அருள் வந்து தங்கட்டும். உள்ளத்திலே இறைவன் அரசு உதயமாகட்டும், நம் இல்லத்திலே இறைவன் அருள் வந்து தங்கட்டும். உலகத்திசையிலும் இறையாட்சி ஓங்கட்டும், உலகத்திசையிலும் இறையாட்சி ஓங்கட்டும். உலகமாந்தர் அனைவரும் இறை அன்பில் வாழட்டும், உலகமாந்தர் அனைவரும் இறை அன்பில் வாழட்டும். ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ. பொழுது புலரும் நேரம் இது, தந்தானே 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 நான். பெண்கள் தாலாட்டு பாடுது, தந்தானே 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 நான். பூத்தூவி வானவர் உன்னை வாழ்த்தி பாடிட, பூத்தூவி வானவர் உன்னை வாழ்த்தி பாடிட. உன் சிரிப்போடு துயிலும் பாலனேசுவே யாராரோ, உன் சிரிப்போடு துயிலும் பாலனேசுவே யாராரோ. ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ, ஆரிரரோ. திருத்துதர் பவுலடியார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருளை பற்றி எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்று இயம்பும் இக்கருத்தினை கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 2, 3, 5, 6. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 2, 3, 5, 6. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும்
வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 தொடக்கம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை 1000 என ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லாத பெரு மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டோனி டிமெல்லோ என்பவர் ஒரு தவளையின் கதை என்ற அருமையான புத்தகங்களை 3 பகுதிகளாக வெளியிட்டவர். நல்ல சிந்தனையாளர். அவர் இந்த நூலிலே சொல்லப்பட்ட ஒரு கற்பனை கதை. ஒரு பக்தன் தினந்தோறும் கடவுளை வழிபட்டு வந்தான். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு எல்லா நன்றி பலிகளையும் செலுத்துவது, ஜெபம் செய்வதை மறப்பதில்லை. அந்த கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையே நல்ல ஒரு அருமையான ஒரு நட்பு இருந்தது. ஒரு நாள் இந்த பக்தன் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடவுள் அவன் முன்னால் வந்து நின்று காட்சி கொடுத்தார்.
எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கடவுளே, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ கடவுள் சொன்னார், நீ எனக்கு எதுவுமே தர வேண்டாம், என்னை கால்பந்தாட்ட அரங்கத்திற்கு அழைத்து கொண்டு போ என்று சொன்னார். என்னடா இது வித்தியாசமாக இருக்கிற, ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு கூட்டு போக சொல்கிறாரு அப்படின்ட்டு வியப்பா. சரி, கடவுள் சொல்லிட்டார் அப்படின்ட்டு அந்த பக்தன் கடவுளை இந்த கால்பந்தாட்ட அரங்கத்திற்கு அழைத்து செல்கிறான். 2 பேரும் அமர்கிறார்கள். போட்டி ஆரம்பிக்கிறது. 2 அணிகள், சீக்கியர் அணி, கிறிஸ்தவர் அணி. கிறிஸ்தவர் அணியை சார்ந்தவர்கள் முதலிலே கோல் போடுகிறார்கள். உடனே கடவுள் எழுந்து நின்று கைத்தட்டி தனது மேல் வைத்திருந்த அந்த தொப்பி அதை 2 முறை அப்படியே தூக்கி காட்டி தனது வெற்றியினுடைய அந்த பாராட்டை, உற்சாகத்தை அவர் தெரிவித்தார். பக்தனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, கடவுள் ஃபுட்பால் பிளேயராக இருப்பாரோ அப்படின்னு நினைச்சான். நல்லா ரசிக்கிறாரே. அடுத்த கட்டம் சுற்று ஆரம்பிக்கிறது. 2 அணியினரும் மோதுகிறார்கள். அதே நேரத்தில் கடைசி நேரம் வரும் பொழுது இந்த நேரத்தில் சீக்கியர் அணியானது கோல் போட்டது. இப்போ பக்தன் கடவுளை பார்க்குறான். கடவுள் எழுந்து நின்றார், கைத்தட்டினார். வழக்கம் போல தனது தொப்பி எடுத்து 2 முறை அந்த வெற்றியினுடைய அடையாளமாக தனது பாராட்டை அவர் தெரிவித்தார். பக்தன் கடவுளிடம், கடவுளே, நீங்கள் கிறிஸ்தவ கடவுளா அல்லது சீக்கிய கடவுளா என்று கேட்டார். கடவுள் சொன்னார், நான் கிறிஸ்தவ கடவுளும் அல்ல, சீக்கிய கடவுளும் அல்ல, நான் எல்லாருக்கும் பொதுவானவர், நான் எல்லாருக்கும் பொதுவானவர் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த புதிதாக பிறந்த பாலன் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லோருக்குமாக பிறந்து காட்சி கொடுக்கின்றார். அதைத்தான் இன்று திருக்காட்சி பெருவிழாவாக தாய் திருச்சபை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. 3 அரசர்கள் விழா அல்லது 3 ராஜாக்கள் விழா அல்லது திருக்காட்சி பெருவிழா என்று இன்று உலகம் முழுவதும் சிறப்பிக்கிறது. கீழே திருச்சபை நாடுகளிலே இந்த நாளை 2வது கிறிஸ்துமஸ் என்று அருமையாக வெகு விமரிசையாக சிறப்பு செய்கிறார்கள். எனவே இயேசு பிறப்பு எல்லோருக்கும் பொதுவானது. மொழி, இனம், மதம் மற்றும் எல்லா நாடுகள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு பொதுவான பிறப்பு, மீட்பு என்பது பொதுவானது என்பதை, இயேசுனுடைய கடவுள் என்பவர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்பதை இந்த விழா நமக்கு சிறப்பாக தெளிவுபடுத்துகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். எசாயா 60:3. பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். பிற இனத்து மக்கள் ஒளி நோக்கி வருவர், மன்னர்கள். அப்ப எல்லா இடங்களிலும், எல்லா ஆண்டியாக இருந்தாலும் அரசராக இருந்தாலும் எல்லோரும் ஒளி நோக்கி ஆண்டவரை நோக்கி வருவர், ஏனெனில் ஆண்டவருடைய பிறப்பு எல்லோருக்கும் பொதுவானது. 6வது வசனம், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். பாருங்க, எத்தனையோ நாடுகள், இந்த உலகத்தில் உள்ள முக்கு மூலையில் இருக்கக்கூடிய தெரியாத நாடுகளில் இருந்து கூட மக்கள் வந்து இந்த கடவுளை வணங்க வருவார்கள், இந்த இயேசுவை வணங்க வருவார்கள் என்று தெரியப்படுத்துகிறது. அப்போ இந்த இயேசுனுடைய பிறப்பு எல்லோருக்கும் பொதுவானது என்பதை சுட்டி காட்டுகிறது இன்றைய முதல் வாசகம். இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு வாருங்கள். எபேசியர் 3:6. பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் பங்காளி உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும். பிற இனத்தவர்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய உடன் பங்காளிகள். அப்போ எல்லாருமே உடன் பங்காளிகள். நம்ம உறவினர்களை தான் நாம பங்காளி அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே?
ஆனால் அப்படி இல்லை, எல்லாருமே இயேசுனுடைய உடன் பங்காளிகள், எல்லாருமே அவருடைய உரிமை சொத்தான மக்கள், எல்லோரும் அவருடைய ஒரே உடலின் உறுப்புகள். பார்த்தீங்களா, ஒரே உடலின் உறுப்புகள் நாம் எல்லோருமே. எனவே வேறுபாடு இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அவருடைய உடலின் மக்கள், அவருடைய உரிமை சொத்தான மக்கள். எனவே நாம் அனைவரும், எனவே ஆண்டவர் எல்லோருக்குமாக பிறந்தார். அதுதான் இந்த திருக்காட்சி, எல்லோருக்குமாக காட்சி கொடுத்தார் என்பதை இந்த விழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும். இயேசு பிறந்தது எல்லா மக்களினுடைய மீட்புக்காக என்பதை தெரிவுபடுத்துகிறது. நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கிறோம், நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், எல்லாருமே ஒரே குடும்பமாக கூடி ஆலயத்திற்கு வருகின்றோம். பாருங்கள், வழிபாடுகளிலே பொதுவாக கலந்து கொள்கிறோம். இன்னைக்கு பாருங்க, கோவா தூய பிரான்சிஸ் சவேரியாரினுடைய உடல் மக்கள் பார்வைக்காக கீழே இறக்கி வைக்கப்பட்டு அது வைக்கப்படுகிறது. அங்கு வந்து பார்ப்பவர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க? எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா மதங்களிலிருந்தும் வந்து பார்த்தார்கள். கிறிஸ்துவை தெரிந்தவர், தெரியாதவர், அறியாதவர் என்று. அப்போ பாருங்க, இதுதான் இந்த திருக்காட்சிக்கும் இந்த அருமையான நிகழ்வு ஒரு அருமையான ஒப்பந்தத்தை பார்க்கிறோம். எல்லா மதம், மொழி, இனம், பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் வந்து இன்றுதான் கடைசி தினமாக இருக்கிறது. அந்த கோவாவிலே சவேரியார் எத்தனை ஆண்டுகள் அழியாமல், ஏறக்குறைய 480 ஆண்டுகள் அழியாமல் அந்த உடல் இருக்கிறது. அந்த அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்று எல்லா மக்களும் வருகிறார்கள். அதே போல வேளாங்கண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். வேளாங்கண்ணியில் யார் வருகிறார்கள்? எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், எல்லா இனத்தை சார்ந்தவர்கள், எல்லா மாநிலங்களிலிருந்து, எல்லா நாடுகளிலிருந்தும் வருகிறார்கள். அப்போ ஆலயம் என்பது இதுதான் அன்புக்குரியவர்களே. நம் ஆண்டவர் பெயராலே ஒன்றாக இணைகிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய உடன் உறுப்பினர்கள், உரிமை சொத்தான மக்கள், ஒரே உடலின் உறுப்புகள் என்பதைத்தான் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு தெரிவுபடுத்துகிறது. சரி, 3 ஞானிகள் வந்தார்கள், ஆண்டவர் இயேசுவை சந்தித்து காணிக்கை கொடுத்தார்கள். 3 ஞானிகளா இல்லை? எப்படி? 3 தான். அந்த 3 காணிக்கைகளை கொடுத்தார்கள். அதனால் நாம் 3 ஞானிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கலாம். ஆனால் இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க 7 முதல் 12 வரை உள்ள ஞானிகள் பல இடங்களிலிருந்து வந்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஜோரோஸ்திரியர் என்பவர் உருவாக்கிய பார்சி மதத்தை சார்ந்த குருக்களாக இவர்கள் இருக்கலாம் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது வான்கோள்களை ஆய்ந்து அறியும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய வல்லுநர்களாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். நட்சத்திரத்தினுடைய விண்ணிலே இருக்கக்கூடிய விண்மீன்கள், இவைகளினுடைய நகர்வு மற்றும் விலங்குகள், பறவைகள் இடம்பெயர்தல், இவைகளை வைத்து வருங்காலத்தை கணிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ விண்மீன்களுடைய நகர்வு, மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், இன்னைக்கு நற்செய்தியில் நாம் வாசிங்க. யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அவருடைய விண்மீன் எழ கண்டோம். அப்போ இந்த விண்மீன்களுடைய நகர்வு, அதனுடைய தோற்றம், விலங்கு பறவைகளுடைய இடம்பெயர்தல், இவைகளை பற்றி என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை பற்றி கணிக்கக்கூடிய வல்லுநர்களாக இருக்கலாம். அடுத்து இவர்கள் கனவு, காட்சி, இவைகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள், அப்படிதானே? பல இடங்கள்லேருந்து வந்து ஒரு பயணம், ஒரு அருமையான பயணம். 3 அரசர்களா அப்படின்னாலே ஒரு பயணம். ஒட்டகத்தில் இருந்து அவங்க பயணமாக வெகு தூரத்திலிருந்து வந்து இயேசுவை சந்தித்து காணிக்கை கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த பயணம் யாரை நோக்கி இருக்கிறது? எதை நோக்கி இருக்கிறது? கிறிஸ்துவை நோக்கிய ஒரு பயணம். அப்போ ஒரு மேலானதை நோக்கிய ஒரு பயணம், ஒரு ஒளியை நோக்கிய ஒரு பயணம். எசாயா 60 3வது வசனம்,
எசாயா 60:3. பிற இனத்தார் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். அப்போ மன்னர்கள் பிற இனத்தார் எல்லோரும் உம்மை நோக்கி வருவர். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏரோது அரசன் காலத்தில் யூதாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் எங்கெங்கெல்லாம இருந்து வந்திருக்கிற, ஆனா அவங்களுடைய நோக்கி பயணம், அந்த பயணத்தினுடைய இலக்கு என்பது இயேசு, அவரை அடைய வேண்டும். அப்போ பல இடங்கள், பல மொழிகள், இனங்கள், மதங்கள், இவைகள் எல்லாவற்றினுடைய இலக்கு என்ன? கடவுளை அடைய வேண்டும். அதானே பிறவையா நம்ம இதுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கடவுளை அடைய வேண்டும். இதுதான் எல்லா மதங்களும், எல்லா தத்துவ பள்ளிகளும், எல்லா கொள்கைகளும் இதைத்தான் கற்பிக்கிறது. ஆனால் நாம இடையிலேயே பயணம் நின்று போகிறது. எனவே நாம் அந்த பயணம் கடவுளை நோக்கி இருக்க வேண்டும். நமது ஆன்மீக பயணம் கடவுளை, அதுதான் ஒளி, அந்த ஒளியை நோக்கி நமது பயணம். எனவே மேலான ஒன்றாக இருக்க வேண்டும், மேலான ஒன்று. ஆனால் நாம் இன்னைக்கு நாம் பயணம் செய்கிறது எதை தேடி, எதை நோக்கி நாம் போகிறோம்? கீழான சாதாரண காரியங்கள், இந்த உலக காரியங்கள், தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட சிற்றின்ப ஆசைகள், போட்டி பொறாமைகள், குடும்பத்திலே மற்ற இடங்களிலே. அப்போ இவைகளை நோக்கி ஒரு சாதாரண சின்ன விஷயங்கள். அப்போ ஒரு கீழானவை நோக்கி தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மேலானவை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும். அந்த ஒளியை நோக்கி, அந்த ஆண்டவரை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக, இணைந்த பயணம் இனிதான பயணம். தனியாக ஒரு இடத்திற்கு நாம் ஊருக்கு போகிறோம், சென்னைக்கு போகிறோம், கோயம்புத்தூருக்கு போகிறோம், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகிறோம், இல்லைன்னா மதுரைக்கு போகிறோன்னு வச்சுக்கிடுங்க. தனியாக போகிறதுக்கும் ஒரு 2 பேர், ஒரு 3 பேர், ஒரு 4 பேர், ஒரு குடும்பமாக போகிறதும் அது எவ்வளோ நல்ல ஜாலியாக இருக்கும். ஒத்தையில் போனால் சும்மா செல்ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா போர் அடிக்கும். ஆனால் சேர்ந்து போகும் பொழுது பயணம் எளிதாகிறது, எளிதாகிறது. அதே போல் சோர்வு தெரிவதில்லை இணைந்து போகும்போது. அதே போல் பயம் சுத்தமாக இருக்காது. தனியாக போனால் பயமாக இருக்கும். ஐயோ, நம்ம போய் சேர்ற இடம் கரெக்டு தானா, கூகுள் மேப்பு கரெக்டாக கொண்டு போடுதா, இல்லைன்னா ஏதாவது பள்ளத்தில் கொண்டு விடுதா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு இருக்கும். ஆனால் என்ன ஒருத்தர் கூட இருந்தாங்கன்னா, அங்கே போ இங்கே போகாது அப்படி. அப்போ இந்த பயம் இல்லை. தனியாக போகும்போது நிறைய நேரத்தில் பயம் இருக்கும். ஆனால் குழுவாக நாம் பயணம் செய்யும் பொழுது அந்த பயம் அற்று போகிறது. அதே போல் அந்த பயணத்திலே ஒரு ஊக்கம் இருக்கிறது. எளிதாக நாம் அந்த இடத்தை சென்றடையலாம். தனியாக போகும்போது அங்கே கேட்டால் அப்படி இப்படி, ஆனால் சேர்ந்து போனோம்னா டக்குன்னு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் போய் சென்றடையலாம். கோவாவுக்கு நம்ம தனியாக போயிட முடியுமா? முடியாது. அதோட ஒரு குரூப்பாக ஒரு 50 பேர் 100 பேர் பேருந்து போகும்போது கரெக்டாக சரியான நேரத்தில் சரியான இடத்தை அடைஞ்சு கரெக்டாக நாம் இடத்தை பார்த்து வந்துடலாம். அப்போ அந்த குழு, ஆண்டவரை நோக்கிய நமது பயணம் எப்படி இருக்க வேண்டும்? இணைந்து இருக்க வேண்டும், ஒரு குழுவாக இருக்க வேண்டும். ஒரு அருட்தந்தை ஒரு அந்த பங்கில் உள்ள ஒரு மனிதரை வீடு சந்திக்க சென்று கொண்டிருந்தார். அப்போ, ஏன்ப்பா கோயிலுக்கே வர்றதில்லையே, என் கடவுள் எனக்கு என்ன செஞ்சார், நான் இனிமேலாம் கோயிலுக்கே நான் வரமாட்டேன், நான் வீட்டில் ஆண்டவரை வழிபட்டுக்கிட்டுறேன், வீட்டிலே நான் தனியாக ஜெபம் பண்ணிக்கிட்டுறேன். அப்போ தனியாக பயணம் செய்வது போல தான், சரிதானே? அப்போ ஆலயத்திலே நாம் எல்லாரும் இணைந்து மொத்தமாக நமது வேண்டுதல்களை, நமது ஜெபங்களை நாம் எழுப்பும் பொழுது அது ஆண்டவரை நோக்கி இலக்கை சரியாக சென்றடைகிறோம். ஊக்கமூட்டக்கூடியதாக இருக்கிறது, எளிதாக சென்றடைகிறோம், பயம் இல்லாமல் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மொத்தமாக நமது ஆன்மீக பயணம் குழுவாக இணைந்து கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. சரி, அடுத்து காணிக்கைகள். பொன், தூபம், வெள்ளை போளம் காணிக்கைகளை இந்த 3 அரசர்கள் கொண்டு வந்தார்கள். பொன் என்பது அரசருக்குரிய அந்த தன்மையை அது சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. 1 அரசர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் பரிவாரங்களோடும் நறுமண பொருள், மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம்
தம் மனதில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சரி, அப்போ சேபா நாட்டு அரசி சாலமோன் அரசரை பார்க்க வர்றார். எப்படி? பொன் எல்லா விதமான ஆபரணங்களோடு அரசரை சந்திக்க வருகிறார். அப்போ அரசர்னாலே ஒரு பொன், அது அரச தன்மையை குறிக்கிறது. 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஈராம் 4800 கிலோ பொன்னை அரசருக்கு அனுப்பியிருந்தார். அப்போ பாருங்க, அரசர்களுக்கு பொதுவாக நம்ம காணிக்கை கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது அரசர்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களாக இருந்தாலும் தங்கம் இதுதான் கொடுப்பார்கள். அப்போ பொன் என்பது அரச தன்மையை குறிக்கிறது. எனவே பிறந்திருக்கக்கூடிய மெஸ்ஸியா ஒரு அரசராக வர வேண்டும், எதிரிகளை முறியடித்து அடிமை தலையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. தூபம் இயேசுவினுடைய மெஸ்ஸியாவினுடைய இறைமை தன்மையை குறிக்கிறது. அவர் ஒரு இறைவன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 38. அவை புனிதமானவை, பாவம் செய்த இந்த மனிதர்களின் தூப கலசங்கள். அவர்களது உயிர் பறிக்கப்பட்டு விட்டதால் தூய்மையாகப்பட்டுவிட்டன. அவை பீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பு வேலையால் செய்யப்படட்டும். அவற்றை அவர்கள் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்தார்கள். அது தூயது. அப்ப தூபம் என்பது ஆண்டவர் ஒரு புனித தன்மையை, ஒரு இறைமை தன்மையை குறிக்கிறது. அப்ப ஆண்டவர் தூயவர், எனவே அவருக்கு தூபம் இட வேண்டும். ஆண்டவர் திருமுன் அந்த தூப புகை மேலே ஆண்டவரை நோக்கி எழ வேண்டும். எனவே பிறந்திருக்கக்கூடிய இறைவன் அவர் ஒரு மெஸ்ஸியா, இறைமை தன்மை என்பதை தூபம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 40வது வசனம். இஸ்ரேல் மக்களுக்கு ஓர் நினைவு சின்னம். இதனால் ஆரோன் வழி தோன்றிராத எவனும் கோராவையும் அவன் கூட்டத்தவரையும் போன்று ஆகிவிடாதபடி ஆண்டவர் திருமுன் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான். ஆண்டவர் திருமுன் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான். எனவே தூபம் இறைமை தன்மையை சுட்டி காட்டுகிறது. வெள்ளை போலம் இந்த கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய மெஸ்ஸியா மனிதர். எனவே மனிதரை போல துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்குமுறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அப்போ இந்த வெள்ளை போலம் என்பது இது ஒரு நறுமண பொருளாக இருக்கிறது. இயேசுனுடைய அடக்கத்திற்கு அதை பயன்படுத்தினார். அப்போ இயேசு மனிதர், அவர் மனிதரை போல அவர் பாடுகள் துன்பத்தை அனுபவித்தார், மனிதரை போல அவர் இறந்தார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. சரி, இந்த 3 காணிக்கைகளை பற்றி புனித பெர்னாடு என்பவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார்? பொன், பெத்லகேமிலே சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த சூசையப்பர், மரியாள். அப்போ ஏழை பெற்றோருக்கு அவர்கள் செலவுக்கு, அவருடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, குழந்தையை பராமரிப்பதற்கு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி பொன்னை கொண்டு வந்திருக்கலாம். தூபம், குழந்தை, அதுவும் மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்திருக்குது. அப்படி அதுவும் எந்த இடத்துல, எந்த காட்டில், எந்த இடத்துல இருக்குதோ, அப்போது அங்கே வெளியே இருக்கும் பொழுது ஈக்கள் இருக்கும், சில பூச்சிகள், விஷ பூச்சிகள்லாம் இருக்கும். அப்போ அவைகள் அண்டி குழந்தையை தீங்கு செய்ய விடக்கூடாது. அதே போல் இந்த பூச்சிகள் மூலமாக சில நேரங்களிலே அவைகள் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, அப்போ ஈக்கள் பூச்சிகள் அண்டாதிருக்க இந்த தூபத்தை, அந்த புகையை, தூபம் வரும் பொழுது அந்த பூச்சிகள் வராது, அதற்காக எடுத்து சென்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வெள்ளை போலம் என்பது ஒரு இயற்கை மருந்து. அப்போ புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தை தொற்று நோய்கள் தொற்றிக்கொள்ளாமல் இருக்க, அதிலிருந்து தடுப்பதற்கு, நோய் வராமல் பராமரிப்பதற்காக இந்த வெள்ளை போலத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார் புனித பெர்னாடு. டிஎஸ் எலியட் நோபல் பரிசு பெற்ற கவிஞர், அவருடைய பார்வையின்படி ஞானிகள் வெகு தூரம் நீண்ட பயணம் செல்ல வேண்டும். எனவே தங்களுடைய வழி பயணத்திற்கு தேவையாக இந்த 3 பொருட்களையும் எடுத்து வைத்திருக்க வேண்டும். பொன் செலவுக்கு, அதே போல தூபம், வெள்ளை போலம், அது ஒரு இயற்கை மருந்து,
இப்படி ஏதாவது அவசர தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக எடுத்து வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். குழந்தை இயேசுவை பார்த்த உடனே, அந்த காட்சியை கண்ட உடனே அவர்களுக்கு ஒரு மாற்றம். தங்களுக்கென்று கொண்டு வந்ததை கடவுளுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அங்கே காணிக்கையாக அதை அர்ப்பணித்து விடுகிறார்கள். அர்ப்பணித்து விட்டு ஒரு புதிய மனிதர்களாக, மனமாற்றம் பெற்றவர்களாக திரும்பி செல்லுகிறார்கள் என்று டிஎஸ் எலியட் என்பவர் விளக்கம் கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களை, இந்த அருமையான நாளிலே இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு உணர்த்துகின்ற செய்திகளை நாம் உள்வாங்குவோம். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய உடன் உழைப்பாளர்கள், உரிமை சொத்தான மக்கள், அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு, ஒரே உடலின் உறுப்புகள் என்ற உரிமையோடு நாம் வழிபாடுகள் நடக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். நான் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிடுறேன், நான் டிவியில் திருப்பலியை பார்த்துக்கிடலேன் என்ன அப்படின்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. திருத்தந்தை தெளிவாக சொல்லிவிட்டார். என்ன, திருப்பலி நாம் ஆலயத்தில் வந்து மக்களோடு மக்களாக இணைந்து கலந்து கொள்ள வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். அதுதான் திருப்பலி. கல்வாரி பலியில் நாம் பங்கெடுக்கிறோம், பார்க்கறது இல்லை. மற்ற விஷயங்களை பார்த்து கொள்ளலாம், மறைவுரைகள் பார்க்கலாம், கேட்கலாம். ஆனால் இந்த திருப்பலி மட்டும் நாம் என்ன செய்யணும், வந்து பங்கெடுக்க வேண்டும். எனவே இந்த ஆலயத்திலே வழிபாடுகளில் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக கூடி வர்றோமா அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அதே போல் அன்பிய கூட்டங்கள் எல்லாரும் வர்றோமா, நமக்குள்ள வேறுபாடுகள், நமக்குள்ள உறவு சிக்கல்கள் இருக்கலாம், பரவாயில்ல, நாம் கூடி வர்றது ஆண்டவரின் பெயரால், பக்த சபைகள். எனவே பங்குகளில் நடக்கக்கூடிய எந்த வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நமக்கும் பிறருக்கும் சில மனத்தாங்கள் இருக்கலாம். ஆனால் அங்கே நடக்கக்கூடியது எல்லாமே கோயிலில், ஆலயத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே பொதுவானது. ஆண்டவர் தான் அங்கே மகிமை பெறுகிறார். எனவே நான் ஆண்டவருக்காக வருவேன், அவரை நோக்கி எனது ஆன்மீக பயணம் இருக்கும், நான் மனமாற்றம் பெற்று திரும்புவேன் என்ற ஒரு நம்பிக்கை. அதைத்தான் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு முதலிலே நமக்கு தெரியப்படுத்துகிறது. அடுத்ததாக இந்த காணிக்கை அந்த அரசர்கள் எப்படி கொண்டு வந்ததை ஆண்டவருக்கே கொடுத்து விட்டார்களோ, அதே போல நம்மையே நாம் முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுப்போம். நமக்கென வைத்திருப்பது கடவுள் தந்தது, எனவே அதை நான் கடவுளுக்கே கொடுத்து விடுகிறேன். எனவே முழு அர்ப்பணம் எனக்கு 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 என்று நாம் சேமித்து வைத்திருக்கிறோம். ஆனால் அது யாருக்கு போகுது? எனவே நமக்கு வைத்திருப்பதை, அது செல்வமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், கொடுத்து விடு, கொடுத்து விடு, கொடுத்து விடு என்ற இரண்டு அதை நாம் சிந்திப்போம், நம்ம அது வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன். பாவ மன்னிப்பில் தூய்மை
அன்புமிக்கவர்களே, நமது மன்றாட்டுகள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். அரசருக்கெல்லாம் அரசரே என் இறைவா, 3 ஞானிகள் தாங்கள் அரசர்களாயிருந்தும் மெசியா என்னும் மீட்பரை காண ஆவலோடு நீண்ட பயணத்தை மேற்கொண்டனர். அதே போன்று எங்களை வழிநடத்த நீர் கொடுத்துள்ள அனைத்து தலைவர்களும் 3 அரசர்களையும் இயேசுவையும் தங்கள் பணி வாழ்வுக்கு மாதிரியாக கொண்டு எல்லா மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் ஆவலுடன் உழைக்க தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்காட்சியின் நிகழ்வின் வழியாக உம் அன்பை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்திய இறைவா, கீழ்திசை அரசர்களைப் போன்று நாங்கள் எளிய மனதோடும் திறந்த உள்ளத்தோடும் வாழவும், எவ்வளவு எதிர்ப்புகள் தடைகள் எம் வாழ்வில் வந்தாலும் தொடர்ந்து உம்மை தேடி எம் வாழ்வில் உம்மை சொந்தமாக்கி கொள்ள அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் திருக்காட்சி முயற்சி பங்கெடுக்கும் இயேசுவை கண்டு உணர்ந்து வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் அன்பு தந்தையே, 3 அரசர்கள் பொன், சாம்பிராணி, வெள்ளை போலம் போன்றவை அமைதியின் அரசராகிய இயேசுவுக்கு தங்களின் பரிசாக கொடுத்து உமது ஆசிரை பெற்றனர். நாங்களும் நீர் விரும்பும் தூய உள்ளத்தையும் நேர்மையான வாழ்வையும் உமக்கு பரிசாக தந்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் எமது வாழ்வில் நிரந்தரமாக்கி கொள்ள அருள்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இது உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்றங்களுக்கு தந்திட வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகிறோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உங்களை இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பிக்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து முடியல ஆழ்வளிப்பதாக. பக்கம் 430.
தேவா நாதா நீ வா. பெத்லகேம் என்னும் அப்பத்தின் வீட்டில் வந்த நிலவே நிலவே, தித்திக்கும் மன்னா நற்கருணையாக வந்த அமுதே அமுதே. அறிவிப்புகள். இந்த வார திருப்பலி சிறப்பிப்பவர்கள் புனித ஞானப்பிரகாசர் அன்பியம். அடுத்த வார திருப்பலி சிறப்பிப்பவர்கள் அன்னை தெரசாள் அன்பியம். இந்த வார அன்பி கூட்டம் நடைபெறும் இல்லங்கள் மரிகொரற்று அன்பியம் திரு மைக்கேல் ஜெயக்குமார் லெவிந்தா அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். பங்கு கேலண்டர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தேவைப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம் ஊரை சார்ந்த வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த காலண்டர் போய் சேருமாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு திருப்பலிக்கு வழிபாடுகளுக்கு வரும் பொழுது பாடல் புத்தகம் விவிலியம் கண்டிப்பாக கையிலேந்தி கொண்டு வந்து வழிபாட்டிலே ஆர்வத்தோடு பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர் பணி பதிவை புதுப்பித்தல் ஜனவரி மாதம் நடைபெறுகிறது. எனவே பங்கு தந்தையிடம் கையொப்பம் பெற்று இந்த பதிவை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலிக்கு பங்கு தந்தை வரும்போது கூட நீங்கள் அட்டையை கொண்டு வந்து கையொப்பம் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்லவுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருளிலிருந்து உங்களை தமது வியத்தகு ஒளித்து ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசையை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களின் நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைவதைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்திற்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பக்கமன் 434, பக்கமன் 434. மன்னோரு வந்து
ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.